வெல்கம் டு இங்கிலீஷ் வித் தமிழ். இந்த வீடியோவில் நாம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்க நவுன் பற்றி டீப்பாக பார்க்க போகிறோம். 10 மினிட்ஸில் நம்ம நவுன் பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் 8 இருக்குது அப்படின்ட்டு இதுக்கு நான் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் noun, adjective, pronoun, verb, adverb, preposition, conjunction, interjection. இப்போ நான் அந்த ஆர்டரை வந்து மாற்றி எழுதியிருப்பேன். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வந்து ஒன்று noun, adjective, pronoun எழுதியிருப்பேன். செகண்ட் verb, adverb, ஃபோர்த்து ஃபிஃப்த்துன்னு எழுதியிருப்பேன். நெக்ஸ்ட்டு preposition, conjunction, interjection தனியாக எழுதியிருப்பேன். ஏன் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் noun, adjective, pronoun ஒரு குரூப்பாக இருக்கும். verb, adverb அது ஒரு சேம் குரூப்பாக இருக்கும். ப்ரிப்போசிஷன் தனியாக இருக்கும், கன்ஜெக்ஷன் தனியாக இருக்கும், இன்டர்ஜெக்ஷன் தனியாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதை பற்றி தான் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். அது என்னன்ட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம நவுன்னா என்னன்னு பார்க்கலாம். நவுன் இஸ் த நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங், அனிமல், பேர்ட். ஒரு பர்சனுடைய நேமை மென்ஷன் பண்ணாலோ இல்லை ஒரு பிளேஸோடைய நேம் மென்ஷன், இல்லை ஒரு பொருளாக இருந்தாலும், இல்லை ஒரு விலங்கு ஒரு பறவையோடைய பேர் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் நம்ம நவுன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். பர்சன்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோகுல், கயல், மேன் கொடுத்துருக்காங்க. இல்லை கோகுல், கயல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறது கேப்ஸில் இருக்குது, மேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்மாலில் இருக்குது. இது என்ன ரீசன் அப்படின்னா ஒரு நேமை நம்ம ரைட் பண்ணும்போது எப்பயுமே கேப்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ஒரு நேமாக இருந்தாலும் இல்லை கோகுல, கிருஷ்ணன் அப்படின்னு 2 நேமாக இருந்தாலும் நம்ம கோகுலுக்கும் ஜியில் ஸ்டார்ட் பண்ணணும், கிருஷ்ணன் அப்படின்றதுக்கும் கேவை கேப்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால தான் கோகுலையும் கயலையும் நம்ம கேப்ஸில் ரைட் பண்ணியிருக்கோம். கீழே மேன் அப்படின்றது ஸ்மாலில் இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு பிளேஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெல்லி, சென்னை, ஸ்கூல். பிளேஸ்னால் ஒரு கண்ட்ரியாக இருக்கலாம், இல்லை ஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு இப்போ ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை ஸ்கூலில் இருக்க ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அது ஒரு பிளேஸ் தான். நெக்ஸ்ட்டு திங்ஸ். எல்லா திங்ஸையும் மென்ஷன் பண்ணலாம். பென், டேபிள், டெஸ்க், பெஞ்ச், சேர், சாக் பீஸ் எது வேணால் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு அனிமல்ஸ். கவ், லைன், ரேட் எது சொன்னாலும் அது நவுனில் தான் வரும். சரிங்களா? அந்த மாதிரி தான் பேர்ட்ஸ்க்கும் டவ், காக், டக் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எது சொன்னாலும் அதுதான் நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஃபர்ஸ்ட் ஒன் நவுன் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கைண்ட்ஸ் ஆஃப் நவுன். நவுனுடைய வகைகள் என்னென்னு பார்த்தோன்னா ஒரு 6 or 7 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்ட்டு ஒரு 6 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ப்ரீஃபாக நம்ம ஒன்று ஒன்றா எக்ஸாம்பிள்ஸோட இப்போது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்பர் நவுன்னா என்னன்னு பார்க்கலாம். ப்ராப்பர் நவுன் இஸ் த நேம் ஆஃப் எ பர்டிகுலர் பர்சன், பர்டிகுலர் பிளேஸ், பர்டிகுலர் அனிமல், பர்டிகுலர் நேம் ஆர் a name of a particular thing. அப்படின்னா என்னென்னா ஜென்ரலாக பொதுவாக மேன் அப்படின்னு சொல்லாமல் எந்த மேன் அப்படின்னு பர்டிகுலராக கரெக்டாக சொல்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். இட் பிகின்ஸ் வித் a கேபிட்டல் லெட்டர். இதோடைய ஸ்டார்டிங் கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டரில் தான் ரைட் பண்ணணும். அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கண்டிஷன். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். காந்திஜி. மேன் அப்படின்னா பொதுவான ஒரு விஷயம், யாருன்னு தெரியாது. ஆனால் காந்திஜி அப்படின்னா யார் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அந்த பர்சனை பர்டிகுலராக குறிப்பிட்டு சொல்கிறது தான் ப்ராப்பர் நவுன். ஸோ அந்த நேமை மென்ஷன் பண்ணுவாங்க. கல்பனா சாவ்லா. இப்போ கல்பனா சாவ்லானா அந்த பர்சனுடைய நேம். அது இப்போ 2 இருக்குது பாருங்க. கல்பனா தனியாக இருக்குது, சாவ்லா தனியாக இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது கேவும் கேப்ஸில் இருக்குது, சாவ்லாவில் சியும் கேப்ஸில் இருக்குது. சரிங்களா? அப்போ நேம் எப்படி ரைட் பண்ணாலும் கேப்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அமெரிக்கா. அமெரிக்கா அப்படின்றது ஒரு பிளேஸோடைய கரெக்டான ஒரு நேம். இப்போ கண்ட்ரி அப்படின்னு காமனாக சொல்லாமல் அமெரிக்கா அப்படின்னு பர்டிகுலராக சொல்லியிருக்காங்க.
தென் த ஹிமாலயாஸ். த ஹிமாலயாஸ் அப்படின்றது மவுண்டெயின் அப்படின்னு பொதுவாக சொல்லாமல் ஹிமாலயாஸ். த ஆப் அப்படின்ட்டு அந்த மவுண்டெயின் நேமை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ப்ராப்பர் நவுன் அப்படின்ட்டு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா காமன் நவுன். காமன் நவுன் இஸ் த நேம் ஆஃப் எனி பர்சன், the name of any place, the name of any animal, the name of any bird, the name of any thing. அதாவது பொதுவாக இல்லாமல் பொதுவாக சொல்கிறோம் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மேன் அப்படின்னு சொல்லுவோம். மேன் அப்படின்னா சின்ன குழந்தையாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் படிக்கிற பையனாக இருக்கலாம், இல்லை பெரியவங்களாக இருக்கலாம், இல்லை தாத்தாவாக இருக்கலாம், எல்லாரையும் சேர்த்தது தான் அந்த ஜென்ஸ், அவங்கள எல்லாரையுமே குறிக்கிறது தான் மேன். பாய் அப்படின்னாலும் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா பாய் அப்படின்னா ஆம்பளை பிள்ளை இல்லைங்களா? மதர், யாருடைய மதர் பர்டிகுலராக சொல்லலை, பொதுவாக சொல்கிறாங்க மதர். விமன், கண்ட்ரி, எந்த கண்ட்ரின்னு சொல்லலை சரிங்களா? ஆனால் பொதுவாக கண்ட்ரி, மவுண்டெயின், ஓஷன், நியூஸ்பேப்பரில் இந்த நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லாமல் எனி பொதுவாக சொல்கிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காமன் நவுன். காமனாக மென்ஷன் பண்ணிடுவாங்க. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா எனி பர்சன், எனி பிளேஸ், எனி அனிமல், நேம் ஆஃப் த எனி பேர்ட், இப்படி சொன்னால் அதுதான் காமன் நவுன். தேர்ட் ஒன் கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் அப்படின்னா a collective noun is a noun that refers to a collection of persons, collection of animals, collection of things taken together as one unit or a group. ஒரு யூனிட்டாவோ இல்லை ஒரு குரூப்பாவோ நம்ம கலெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு நேம் வச்சு மென்ஷன் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன்ஸாக இருக்கட்டும், இல்லை அனிமல்ஸாக இருக்கட்டும், இல்லை பேர்ட்ஸ், எதுவாக இருந்தாலும் ஒரு குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு நேம் மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கு அந்த குரூப்புக்கு அந்த யூனிட்க்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் நேம் சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். அதை தான் கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். a class of ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமாக ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துட்ருக்காங்க ஒரு கிளாஸில் அப்படின்னா, ஒரு ரூமில் உட்காந்துருக்காங்கன்னா அதை வந்து கிளாஸ் 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட். இந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட். இந்த 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 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 9th, இந்த கிளாஸ் 8 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸை கிளாஸ் அப்படின்ட்டு அவங்க ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி பிரித்து சொல்லுவோம் இல்லையா? அதை a class of students. நெக்ஸ்ட்டு பிளேயர்ஸ் இருப்பாங்க. கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருப்பாங்க, ஃபுட்பால் பிளேயர்ஸ், வாலிபால் பிளேயர்ஸ், எல்லாருமே பிளேயர்ஸ் தான். பொதுவாக பிளேயர்ஸ் அப்படின்னு சொன்னால் அது காமன் நவுனாக வந்துடும். ஆனால் அந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம டீம் அப்படின்ட்டு ஒரு நேம் சொல்லி மென்ஷன் பண்ணுறது தான் கலெக்டிவ் நவுன். a team of players அப்படின்னு சொல்கிறது தான் கலெக்டிவ் நவுன். Fourth one, material noun. A material noun is a noun which stands for the matter or substance with which we make things. அதாவது ஒரு மெட்டீரியல் வச்சு நம்ம மேக் பண்ணுற திங்ஸ்லாம் மேக் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு வேர்டை தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டீரியல் நவுன் சொல்லுவாங்க. மெட்டீரியல் அப்படின்னாலே தெரியும் இல்லைங்களா? இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். காட்டன் வச்சு என்ன பண்ணுவோம்? கிளாத்லாம் ரெடி பண்ணுவோம். கோல்டு வச்சு ஜுவல் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமண்ட்ஸ், கால்சியம், பிளாஸ்டிக் அப்படின்றது ஒரு மெட்டீரியல் நவுனுடைய நேம் தான் பிளாஸ்டிக் வச்சு பிளாஸ்டிக் திங்ஸ்லாம் நம்ம நிறைய வெரைட்டி கொடுக்குறோம் இல்லைங்களா? ஸோ கால்சியம்ன்றது அதுவும் வேறு ஒரு வகையில் வரும். பட் எல்லாமே மெட்டீரியல் நவுனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். Fifth one, an abstract noun. Abstract noun of something which we cannot see or touch but we can think of it. அதாவது அப்ட்ராக்ட் நவுன் அப்படின்றத நம்ம டச் பண்ணவோ பார்க்கவோ முடியாது, தொடவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. ஆனால் அதை பற்றி நம்ம யோசிக்க முடியும், திங்க் பண்ண முடியும் சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஹோப்னா நம்பிக்கை, யூத்னா அந்த ஏஜ், ஜாய் ஹாப்பினஸ், ஹானஸ்ட்னா உண்மை. இப்போ இந்த உண்மை, நம்பிக்கை, சந்தோஷம் இதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ண முடியுமே தவிர்த்து அதை பார்க்கவோ தொடவோ முடியாது. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா an abstract noun அப்படி சொல்லுவோம்.
one, countable noun. A noun that names people or things that can be counted is known as a countable noun. அதாவது ஒரு பர்சனையோ ஒரு திங்கையோ பொருட்களையோ நம்மளால் என்ன முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், புக். இப்போ புக்னா ஒரு புக் இருக்குது, 10 புக் இருக்குது அப்படின்னு நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ரிவர், கங்கை ரிவர், காவேரி ரிவர் அப்படின்னு கவுண்ட் பண்ண முடியும். பாய், கார் எல்லாமே கவுண்ட் பண்ண முடியும். அதனால இதெல்லாம் கவுண்டபிள் நவுனுக்கு எக்ஸாம்பிள்ஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. 7th one, an uncountable noun. A noun that names things that cannot be counted is known as an uncountable noun. அதாவது நம்மால் எதை ஒன்று எண்ண முடியாதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ஸ்கை, ஸ்டார்ஸ் இதெல்லாம் பார்த்தப்ப ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் நம்மளால் எண்ணவே முடியாது. வாட்டர் அளக்க முடியும் ஆனால் எண்ண முடியாது. காஃபி, கெரோசின் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா அன்கவுண்டபிள். எதை நம்மளால் எண்ண முடியாமல் இருக்கோ அதுதான் அன்கவுண்டபிள் நவுன் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன். தேங்க்யூ ஸோ மச். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.